ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, சரியாக இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த பதிவை உன் கண்களில் காட்டியதின் காரணமே இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான். பல விஷயங்கள் நீ யோசிக்காத அளவுக்கு, உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு மிக பெரும் துன்பங்களாகவும் பிரச்சனையாகவும் இத்தனை நாளாக இருந்ததல்லவா? அது எல்லாத்தையும் சரி செய்யதான் இப்போது இன்று இரவே நீயும் நம்ப முடியாத அதிசயத்தை, ஆனால் நல்ல விதத்தில் உனக்கு நன்மைகளை தரும் விதத்தில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எதை பற்றியும் யோசிக்காம இந்த வராகி அம்மா சொன்னேன்னு என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டவன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ யார்கிட்டையும் போய் நீ யாரு, உனக்கு என்ன வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீ எப்படி கஷ்டப்படுறன்றத நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகம் உன்னை பற்றி நீ என்ன சொன்னாலும் அது ஒரு கதையா, பொழுதுபோக்கா, வேடிக்கையா மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர உன்னை முழுவதுமாக அறிந்தவள் இந்த அம்மா நான் மட்டும்தான் என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையும் அறிந்த இந்த வராகி அம்மா உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்களை எல்லாம் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. என்னையே நம்பி அடிக்கடி மனசில் என்ன நினச்சி இது எல்லாத்தையும் சரி செய்யுமான்னு உன் வாழ்க்கையவே என் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்க. அப்படி இருப்பது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அதிசயங்கள் நிகழத்தான் போகுது. நீ எப்போ முதல்ல என் மீது நம்பிக்கை வச்சு என்னை தேடி வந்தியோ அப்போதே உன்னை சுற்றி இருக்க கெட்டவைகளை எல்லாம் அழித்து விட்டேன். இப்போது என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் சுகமான சந்தோஷ நாளாக இருக்கும். உன் தேவைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு மரியாதை கிடைக்கும்படி அருளையும் ஆசிகளையும் அள்ளி தருவேன். இந்த வராகி அம்மாவின் கையை விட்டுடாம உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு சேர்ந்து வாழ தயாராகு. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அழகான வாழ்க்கையையும் நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாய் அல்லவா? இப்போது அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். உன் மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீரும்படியாக உனக்கான நன்மைகளை நான் செய்ய வந்திருக்கேன். நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சி வழிபட்டீனா இப்போது இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் எது உன்னை பாடாப்படுத்துதோ அதை சரி செய்வதற்காகவும் நீ என்னை தினமும் நினச்சினா மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் மிக சுலபமாக சீக்கிரமாக சரி செய்ய முடியும். எதையுமே சமாளிக்க முடியாத அளவில் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நீ திணறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நிச்சயம் சரியாகும். உன் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கி உனக்கான வெற்றியை நான் தர்றேன். நீ பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. நீ சாதாரணமாக பேசுகிறத கூட, ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுகிறத கூட இந்த உலகத்தில் உள்ளவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக யோசித்து பேசு. என் அருளால் இன்று இரவோடு இரவாகவே இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டி முற்றுப்புள்ளியும் வச்சுட்டு நாளையிலிருந்து உனக்கான விடியலை உன் வாழ்க்கையில் உருவாக்கி தர்றேன். பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவை கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும்படியும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும்படியும் செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சில காரியங்கள் சரியாக நடக்காமல் இருந்தாலும், தள்ளி போயிருந்தாலும், தாமதமாகி இருந்தாலும் இப்போது அதை முடிச்சு கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா? உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த எல்லா விஷயங்களும் இப்போது முடிவுக்கு வரும். இதுவரைக்கும் உன்னை காப்பாற்று அருளிய இந்த வராகி அம்மா இந்த முறையும் உன்னை காத்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும்படி செய்ய போகிறேன். அமைதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி நீ ராஜயோகத்தோடு வாழ போகிற. நீ தேடினதை விட நான் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கும் என் செல்லமே.
உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு வேணுங்கிறதையே மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கிறாய். நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்கும் போது எதுவும் உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய முயற்சியால நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் மூலமாக நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுத்தரும். என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்டினா, கண் கலங்குனினா, என் கண்களும் கண்ணீர் கசிகிறது என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். அதற்கு பலன் கொடுக்கும் விதமாகவும் பரிசு கொடுக்கும் விதமாகவும் தான் இதுவரை இழந்ததையெல்லாம் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என் பேச்சில் கவனம் வை. தேவையில்லாமல் வீண் பயம் கொள்ளாமல் நீ தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் பலம் என்னன்னு தெரியாமல் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் சமாளித்து சாதிக்க தயாராகு. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய பொறுமையும் சேர்ந்து உன் வாழ்க்கையவே இப்போ மாற்ற போகுது. எல்லாவற்றையும் மாற்றி உனக்கான நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ நம்பிக்கையோடு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை நோக்கி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. இனிமே நீ எதை பற்றியும் யோசிக்காம நம்பிக்கையோடு தைரியமாக இருக்க பழகிக்கோ. இப்போதைக்கு உன் மனசில் தாங்க முடியாத கஷ்டமும் மனச்சங்கடமும் இருக்கிறத பார்த்துட்டு தான் அதை சரி செய்ய ஓடி வந்தேன். யார்கிட்டையாவது சொல்லி அழுதா நல்லா இருக்குமேனு ஆறுதல் தேடக்கூடிய உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நான் தான். நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போவதும் நான் தான். இந்த வராகி அம்மாவை நம்பி உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. கண்டிப்பாக உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக வைப்பேன்னு நம்பு. உன் கவலைகளை எல்லாம் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போ எல்லாமே மாறப்போகுது. நீ கவலைப்பட்டு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்து விட்டாய். அதனால் இனிமேலாவது கவலைப்படாமல் சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாரு. உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் அந்த மாற்றங்களின் மூலமாக உன் ஆசைகளை, உன் விருப்பங்களை, உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டு தான் சுபமங்கலகரமான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என் மேலே நீ கோபப்படாமல் நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு தப்பாக நினச்சி வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டாம். உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் மனசில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் சமாளித்து அதிலிருந்து எப்படி வெளிவரணும்னு யோசி. உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன். உன் மனசை புரிஞ்சிக்காம நடக்கிறவங்க கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ தாங்கி கொண்ட துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம வினையை கரைச்சி காணாமல் போக செய்யும். உனக்கு தீங்கு செஞ்சவங்களையெல்லாம் நான் கண்டுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லைன்னு நினைக்காத. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையில் மட்டும் நீ கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். யார் உன்னை தப்பாக நினைப்பாங்களோ, அசிங்கப்படுத்திட்டாங்களோ நினச்சி வருந்தாதேன்னு செல்லவே. அழகான ஒன்றை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதே கிடையாது. அடுத்தவங்க உனக்கு அவமானத்தை தர்றாங்க, உனக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னா நீ அதிலிருந்து மீண்டு வெளிவந்து கம்பீரமாக அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்கான சக்தியை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். உன்னுடைய அவமானங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையின் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடையாளம் நினச்சிக்கிட்டு தைரியமாக அதை தாண்டி வர பழகு. இரவெல்லாம் தூங்காமல் கண் விழிச்சு உனக்கு நீ அப்படி என்னதான் கர்ம வினையை தீர்க்க போறியோ தெரியல. ஏதோ முன் ஜென்மத்தில் தெரியாமல்
பல கர்ம வினைகளுக்கு காரணமாக ஆகிவிட்டாய். அதுக்காக இப்போ அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டா மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா என்ன? உன்னுடைய எல்லா கர்ம வினைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன்னு நம்பு. நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன். உன் வாழ்க்கையில தடைகளும் தடங்கல்களும் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று. எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளதான் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிக்கும் வரைக்கும் போராடி என் செல்லமே. எதை நினைச்சும் உன் மனசை குழப்பிக்க வேணாம். உன் மனசு தூய்மையாக இருந்தா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக உன் நம்பிக்கை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாவற்றிலும் ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனையும் கஷ்டமும் எது வந்தாலும் பயப்படாம துணிஞ்சு நின்னா அந்த துணிவே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து விடும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ பொறுமையா காத்திருந்ததற்கான பரிசினை இப்போது பெறப்போகிறாய். உனக்கு கிடைக்காம இருந்த அனைத்தும் இப்போது கிடைக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எப்போதும் ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கிறத விட கூட இருக்கவங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிட்டா மனிதனுடைய மனசு உடனே பொறாமை கொள்கிறது. நீ எப்போதும் அடுத்தவங்க உன்னை விட நல்லா இருந்தாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படலைனாலும் அதை பார்த்து வயிறறிவதோ கோபப்படுவதோ பொறாமை கொள்வதோ வேண்டாம். அப்படி யோசிச்சினா அது உனக்கு கவலையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள போல நம்ம வாழ்க்கை இல்லையே, நம்ம நிலைமை இப்படி இல்லையேன்னு அடுத்தவங்கள பார்த்து ஏங்காதே. என் அன்பு பிள்ளையான உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினையை தீர்த்து முடிச்சிட்டு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் பொறுமைக்கும் கருணைக்கும் உன் நல்ல மனசுக்கும் நேர்மறை எண்ணத்துக்கும் சேர்த்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக மிக பெரிய அளவில் கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற செயல்கள் எல்லாமே தடையாகவே முடியுதே நினைச்சு வருத்தப்படாத. உடல் சோர்வாலும் உடல் வலியாலும் மனவேதனையாலும் அவதிப்பட்டுக்கிட்டு நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். சுற்றி இருக்கிறவங்க உன் வாழ்க்கையிலையும் உனக்கே தெரியாமல் என்னவோ நீ நல்லா இருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு கண் திருஷ்டி வச்சு அதன் மூலமாக பிரச்சனைகள் வருது. கண் திருஷ்டிக்கான பரிகாரத்தை உன் சார்பில் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் குறைய செய்து உனக்கான நல் வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன். இன்னும் நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையை நான் உருவாக்குவேன். உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக ஒரே பாதையிலே போயிட்டுருக்கும்னு நினைக்காத. அவ்வப்போது பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் வந்தாலும் அமைதி குறைஞ்சாலும் சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கிட்டு இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்குனினா உன் வாழ்வில் இருக்கும் எரிச்சலும் விரக்தியும் கோப மனப்பான்மையும் வெறுப்பும் கூட மறைஞ்சு உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன் எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அது உன்னை சமாளிக்க முடியாது, பிரச்சனைகள் பெருசுன்னு நம்ப வைக்கும். ஆனால் நீ தைரியமாக இருந்து நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு தயாராக இருந்துடு என் தங்கமே.